உழைக்கலாம். அதுக்கு கூட நாங்கள் இன்று வெட்கப்படுகின்றோம். இன்று புலம்பெயர் தேசத்திலே லட்சக்கணக்கான மக்கள் சென்றிருக்கின்றார்கள். எங்களுடைய இந்த ஈழ போராட்டத்தின் பின் அவர்கள் சென்று அவர்கள் பக்தியை விடவில்லையே. பாருங்கள், அந்த துக்கியம்மன் கோயில் நோர்வேயில அப்படி பாருங்கள், வடம் பிடித்து இழுக்கின்றார்கள், கற்பூர சட்டி ஏந்துகின்றார்கள், தேவாரம் பாடுகின்றார்கள். நாங்கள் இன்று எங்களுடைய பிள்ளைகள் தேவாரத்தை மறந்து போகின்ற கட்டம் வருகின்றது. ஆனால் புலம்பெயர் தேசம் இன்று தமிழை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள், ஓடி ஓடி கற்றுக் கொடுக்கின்றார்கள், சைவத்தை கற்றுக் கொடுக்கின்றார்கள். நாங்கள் அது அம்மா கும்பிடுறன் தானே பிள்ளை, நீ டியூஷனுக்கு போ, இதுதான் எங்களுடைய வார்த்தையால் வருகின்றது. தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு எப்பொழுது எங்களுடைய பிள்ளைகள் செல்ல தொடங்கினார்களோ அன்றே நாங்கள் ஓரளவு சமயத்தை விட்டுவிட்டோம். இன்று நாங்கள் எல்லோருமே உயர்மட்டத்திலே அரசாங்க அதிபர் தலைமையிலே நாங்கள் கூட்டங்களை போட்டு நடாத்துகின்றோம். அறநெறி வகுப்புகளுக்கு பிள்ளைகளை விடுங்கள் என்று. எவருமே விடுவதற்கு தயாரில்லை. ஏனென்றால் படிக்க வேண்டும். அந்த படிப்பு அந்த அறநெறிக்கு ஊடாக வருகின்றது என்பதை எந்த பெற்றோரும் சிந்திப்பதில்லை. எனக்கு தெரிய வேண்டும், ஆலயத்திற்கு சென்றால் எப்படி வழங்க வேண்டும் என்று எங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும். அதுதான் ஆரம்பம். 3 குறி வைத்து சிவனே சிவனே என்று நாள் முழுக்க நிற்பதற்கு அல்ல. இறைவனிடம் போனால், ஆலயத்திற்கு போனால் எவ்வாறு வணங்க வேண்டும், குடும்பத்தை எவ்வாறு கட்டி காக்க வேண்டும் என்று கூறுகின்ற நீங்கள் ஒரு ஆலயத்திற்கு போனால் அந்த பிள்ளை எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீங்கள் கூற வேண்டும். அங்கே போய் கச்சானை உடைத்து சாப்பிடுகின்றார்கள், ஐஸ்கிரீம், அது எல்லாம் வெளிவீதியில். உள்வீதியில் கூட இந்த சம்பவங்கள் நடக்கின்றது. மிகவும் மனவேதனைக்குரியது. ஆலயம் புனிதமானது. நாங்கள் எந்த தொண்டும் செய்யலாம். எங்களிடம் பணம் இல்லை, சரி, எல்லோரும் பணம் கொடுக்க தேவையில்லை. பணம் இருப்பவர்கள் அதை நன்கொடையாக பொருட்களாகவும் கொடுக்கலாம், காசாகவும் கொடுக்கலாம். அது அவர்களுடைய ஒவ்வொரு சித்தத்தை பொறுத்து. ஆனால் என்னிடம் பணம் இல்லை. நான் என்ன செய்யலாம்? அந்த ஆலயத்தை கூட்டலாம். போகின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் இல்லை. இன்று நான் ஆலயத்துக்கு போகின்றேன், ஆலயம் கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் இருக்கின்றது, தும்பத்தடி எடுத்து கூட்டலாம். அங்கே ஒரு பெரியவர் வந்து, சரி அம்மா நீங்கள் கூட்ட வேண்டாம், நாங்கள் கூட்டுகின்றோம் என்றாலோ நாங்கள் என்ன செய்கின்றோம்? கைகளை கட்டிக்கொண்டு புதினம் கதைத்து கொண்டிருக்கின்றோம். ஐயா வந்து கத்துவார், கதைக்காதெங்கோ கதைக்காதெங்கோ, சத்தம் போடாது. நாங்கள் அப்பவும் நிப்பாட்டுவதில்லை. தயவு செய்து நான் உங்களை கூறுகின்றேன் என்று தப்பாக நினைக்க வேண்டாம். நான் பல ஆலயங்களுக்கு சென்றிருக்கின்றேன். அந்த மன அழுத்தத்தில் நான் இங்கே கூறுகின்றேன், தப்பாக நினைக்க வேண்டாம். எனவே ஆலயத்துக்கு நாங்கள் சென்றால் அங்கு ஏதாவது தொண்டுகளை செய்யுங்கள். அது அன்று முழுக்க உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு மன திருப்தியை தரும். நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்வதாக இருந்தாலும் சரி, அங்கே எங்களுக்கு ஒரு நல்ல நிம்மதி கிடைக்கும். நாங்கள் கத்துகின்றோம். இன்று அலுவலகத்திலே அந்த கதிரியை பிடித்து வைத்திருப்பதற்காக எத்தனையோ பேர் கத்துகிறார்கள், முரண்பாடாக நடந்து கொள்கின்றார்கள். அது எல்லாம் அங்கே ஆன்மீகம் இணைந்து காணப்படுகின்றது. நான் ஆலயத்திற்கு சென்று காலையிலே ஒரு கும்பிட்டு வேறு ஒன்றுமே தேவையில்லை. உள்வீதி வலம் வந்து விபூதி பூசி சந்தனம் பூசி குங்குமம் வைத்து சென்றேனாக இருந்தால் அன்றைய நாள் எனக்கு சிறப்பு. நான் என்ன செய்வேன்? நானும் ஒரு தலைமை அதிகாரி தான். அப்போ நான் இதெல்லாம் பூசி செல்கின்ற பொழுது எனக்கு ஒரு சைவ பக்குவம் அந்த போய் அந்த அலுவலகத்துக்கு ரங்குவதற்கிடையிலே எனக்கு ஒரு வைப்ரேஷன் வந்துவிடும். அன்று நான் ஆலயத்திற்கு செல்லவில்லையோ அங்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குமோ என்ற பிரச்சனை எங்களுக்கு ஏற்படுகின்றது. இறைவனை கும்பிடுங்கள். அதுக்காக எந்த நேரமும் 24 மணித்தியாலும் நீங்கள் அந்த சிந்தனை தேவையில்லை. குறித்த நேரத்தில் நாங்கள் கும்பிட போகின்றோம் என்று எம்மை தயார் செய்தால் அந்த தயார் முழுவதும் முழு சிந்தனையும் 100% இறைவன் மீது மட்டும்தான். நாங்கள் அந்த இறைவனை வைத்து அங்கே அதில் கும்பிட்டு கொண்டு, ஐயோ இந்த பிள்ளை டியூஷனுக்கு போயிருக்குமா, இப்படி நடந்திருக்குமா, இந்த இப்போ போய் கட்நாயக்காவுக்கு சேர்ந்திருப்பானோ, கனடாவுக்கு போயிருப்பானோ, அதில் நாங்கள் இறைவனை கும்பிட வந்த வேலை அது மட்டும்தான். அதை செய்யுங்கள். 5 நிமிடம் எங்களுக்கு இறைவன் அந்த இடத்தை ஒதுக்கி தந்திருக்கின்றார். நாங்கள் ஆலயத்துக்கு போகின்ற உள்ளே 2 அநேகமாக எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், 2 பேர் அங்காலும் இந்த 2 சைடும் இருப்பார். நாங்கள் போவோம், சில்பரோட போவோம், சில வேளை கால் கழுவுவோம், சில வேளை அதுவும் இல்லை. எங்களுக்கு நேரமே இல்லை, ஏதோ போகணுமென்றதுக்கான கடகடண்டு உள்ளுக்க போவோம். அப்படி இல்லை.
ஆலயத்துக்கு போவதற்கென்று சில நியமங்கள் இருக்கின்றது. அவர்கள் 2 பேரிடம் அனுமதி வாங்கி கொண்டுதான் பாருங்கள், இப்படியும் இருப்பார் இப்படியும் இருப்பார். அந்த அனுமதியை பெற்று பிள்ளையாரிடம் வணங்கி பின்புதான் நாங்கள் ஆதி கருமூலத்திலே வணங்குகின்றோம். திரை போட்ட பின்பு வணங்குவது கூடாது. திரை போட்ட பின்பு நாங்கள் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கின்றோம். உங்களுடைய வேலை முடிய வேண்டும். நான் நினைக்கின்றேன் தீப விளக்கெல்லாம் ஏற்றி கொண்டு போவார்கள். திரை துறந்த பின்பு செய்தால் அது எங்களுக்கு அதிகூடிய சக்தி. அங்கே இறைவன் எங்களுக்கு காட்சி தருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார். இங்கே வயது போனவர்கள் இருக்கின்றார்கள், இறைவனை தரிசனமாக கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் முன்னிலையில் நான் கூறுகின்றேன். இன்று நாங்கள் முதியவர்களை விடுகின்றோம் கொண்டு சென்று. எனக்கு கஷ்டம், என்னால் பார்க்க முடியாது. அன்று அந்த தாயும் தந்தையும் என்னை பார்த்து கூறியிருந்தால் எனக்கு வறுமை, என்னால் முடியாது, நீ எங்கேயாவது சென்று விடு என்று கூறி இருந்தால் நான் இன்று இந்த நிலையில் நிற்க முடியாது, இந்த இடத்தில் நிற்க முடியாது. ஒரு வயதுக்கு பின்பு பெற்றோர்கள் குழந்தைகள் கஷ்டம், அவர்களை பராமரிப்பது மிகவும் கஷ்டம் விளங்குகின்றது. நான் 4 பேரை வைத்து பராமரித்த ஒருவர், எவரும் சொல்ல முடியாது. அவர்களை இறுதி வரை ஒரு ஆணுக்கு சமனாக கொண்டு சென்று சுடலையிலே எரித்த ஒருவர் நான். அது ஆம்பளை செய்யலாமா பொம்பளை செய்யலாமா என்ற நினைப்பு எனக்கு தெரியாது. எல்லோரும் மறைத்தார்கள் என்னை. நான் கூறினேன், நான் தான் என்னுடைய தாய் தந்தையரை வைத்து பார்த்தேன், தயவு செய்து என்னை செய்ய விடுங்கள். இன்று வரை அவருக்குரிய அத்தனை கிரியைகளையும் நான் வருடம் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஏனென்றால் எங்களுக்கு ஆண் சகோதரர்கள் இல்லை. அப்போ நான் அதை பொருட்படுத்தி செய்தேன். சில வேளைகளில் சைவ முறைப்படி அது தவறாக கூட இருக்கலாம், பெண்கள் வைக்க முடியாது என்று இருக்கலாம். அப்போ அந்த நான் வைப்பதற்கும் என்னுடைய தந்தைக்கு, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நினைக்கின்றேன், என்னுடைய தந்தைக்கு இறுதி கடனை நான் செய்வதற்கும் பக்கத்தில் இருக்கின்ற ஒருவரை கூப்பிட்டு செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது தானே. என்னுடைய கண்ணீர் வடியும். என்னுடைய தந்தை எனக்கு செய்த உதவிகள், என்னை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டிருக்கின்றார் என்ற நினைப்பு வருகின்ற பொழுது எனக்கு கண்ணீர் வரும். அது பக்கத்து வீட்டில் இருப்பவருக்கு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. அவர் இறக்கப்பட்டு ஆண் பிள்ளை இல்லாத வீடு நான் வந்து வைக்கின்றேன் என்று மட்டும்தான் அவர் வருவார். ஏற்றுக்கொள்கின்றீர்கள் தானே அம்மாவை? எனவே வாழ்க்கை ஒரு பெரிய வட்டம், அது எல்லோருக்கும் தெரியும். அந்த வட்டத்துக்குள் நாங்கள் நீந்தி சிக்கி தவித்து ஒரு தெளிவுக்கு வருகின்ற பொழுது நாங்கள் இறைவனை தேடி போகின்றோம். அது வரையும் நாங்கள் நான் தான் என்ற அதிகாரத்தில் இருக்கின்றோம். அந்த அதிகாரமும் மமதையும் மானவமும் எப்ப எங்களுடைய உடம்பில் இருந்து வெளியிலே வருகின்றதோ அப்பொழுது நான் ஒரு சிறந்த முழு மனிதன். அது வைத்தியராகத்தான் இருக்க வேண்டும் இல்லை, சட்டத்தரணியாக இருக்க வேண்டும், திணைக்கள தலைவராகத்தான் இருக்க வேண்டும் இல்லை. நாங்கள் எங்களுடைய வேலைகளை சரியாக மற்றவரிடம் களவெடுக்காமல், மற்றவரை பிடித்து முழுங்காமல் என்னுடைய வேலையை நான் செய்து உழைக்கின்றேன். இதில் என்ன எனக்கு வெட்கம்? அதுதான் இன்று எங்களுக்குரிய உளவியல் பிரச்சனை. வெளிநாடுகளில் இருந்து இங்கே வருகின்றவர்கள் ஒரு பார்சலுடன் ஒரு 5000 ரூபா, ஒரு 20 குடும்பம் இருக்கின்றது, வருகிறவருக்கு ஒரு 20 குடும்பம் இருக்கின்றது என்று வையுங்கள். 20 குடும்பத்துக்கும் அவர் 5000 ரூபா படி கொடுப்பதென்றால் 1 லட்சம் ரூபா. ஆனால் நாங்கள் என்ன சொல்கின்றோம்? 20 வருஷம் போய் அவர் ஒரு 5000தோட வாரப்ப. அது அல்ல. அவர் உங்களை தேடி 10 வருடத்துக்கு பின் சின்னம்மா பெரியம்மா குஞ்சியம்மா என்று உங்களை தேடி வருகின்றார். அதற்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். நாங்கள் தான் அனுப்பினோம், அவர்களா போகவில்லை. நாங்கள் தான் தம்பி போய் தப்பு என்று அனுப்பினோம். சில பேர் தொலைபேசி எடுக்கவில்லை என்று அழுகின்றார்கள். சில பேர் அங்கே இருந்து இரவு பகலாக உழைத்து மாடாய் உழைத்து இன்று நொந்து நூலாகி போயிருக்கின்றார்கள். ஆனால் தங்களுடைய பிள்ளைகளை இன்று மிகப்பெரிய இடத்திற்கு எல்லா புலம்பெயர் தேசத்து உறவுகளும் வளர்த்திருக்கின்றார்கள். அதுதான் இறைவன் அவர்களுக்கு கொடுத்த வரம். ஆனால் பாவம், அவர்கள் நொந்து நூலாகி விட்டார்கள். உழைத்து யோசித்து பாருங்கள். மொழி தெரியாது, ஒன்றுமே தெரியாது, நாடு தெரியாது. ஒரு இடத்திலே கொண்டு போய் ஒரு காட்டுக்குள் விட்டது போல் அங்கே வெள்ளை இனத்தவர்கள்.
பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், ஒரு மனதளவிலே சிந்தித்து பாருங்கள். என்னை கொண்டு போய் நடுக்காட்டில் விட்டால் நான் என்ன மொழியை பேசுவது? பாருங்கள், மொழி தெரியாது. சில பேர் படித்து போனவர்கள் ஓரளவு ஆங்கிலம் கதைப்பார்கள், மற்றவர்களுக்கு தெரியாது. அப்ப என்ன, என்னுடைய மனதில் அந்த ஓர்மம், அந்த புலம்பெயர் தேசத்துக்கு சென்ற ஒவ்வொருத்தருக்கும், அது அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், என்னுடைய பிள்ளை இந்த இடத்திலே வெள்ளைக்காரனுக்கு சமனாக வாழ வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக கஷ்டப்பட்டு பல்கலைக்கழகங்களிலே சரிநிகர் சமான போட்டியாக இன்று அதி உயர் சித்திகளை பெற்று தேசிய ரீதியில் மாநில ரீதியில் அங்கே வெளுத்து கட்டுகின்றார்கள். அதுதான் அவர்கள் அங்கே இறைவனோடு திரிகின்றார்கள். எவரும் கடவுளை விடவில்லை, அங்கே இருப்பவர்கள் எவரும் விடவில்லை, ஒரு சிலரை தவிர. நாங்கள் சொல்லுகின்றோம் இங்கே இங்கே அனுப்பலாம் என்று. இங்கேயும் அவர்கள் அனுப்புகின்றார்கள், சிலர் தெரிந்து அனுப்புகின்றார்கள், சிலர் தெரியாமல். என்னுடைய பெயர் சொல்ல வேண்டாம், நான் உங்களுக்கு 1 லட்சம் அனுப்புகின்றேன், ஏதோ ஒரு உதவியை செய்யுங்கள் என்று எங்களை நம்பி அங்கே காசு அனுப்புகின்றார்கள். அந்த காசு உழைப்பதற்காக அவர்கள் மேலதிகமாக அங்கே பனிக்குளிர் மழையில் கொட்டுகின்ற அந்த பனி கால் வைத்தால் எங்களுக்கெல்லாம் மூச்சு வாங்கும், முழுக்கும். இங்கே பிடிக்கும் என்று நாங்கள் இங்கே ஊதுவோம். அந்த குளிருக்கையும் அவர்கள் அனுப்புகின்றார்கள். அந்த பணத்தை நாங்கள் சரியான வழியில் திட்டமிட்டு செலவழிக்க வேண்டும். அதைத்தான் நான் இங்கே கூறுகின்றேன். அம்மா இருக்கின்றார், தம்பி அவன் பெரிய மோட்டர் சைக்கிள் கேட்கிறானோட, அவன் தூங்க போறான், இன்னமாவது கதை. அங்கே இருக்கின்ற புலம்பெயர் தேசத்தில் இரவு பகலாக உழைத்த ஒரு தன்னுடைய மூத்த மகனை அம்மா இளைய மகனுக்காக கேட்கின்றார். நடக்கிறது. நான் இங்கே உங்களுக்காக தயவு செய்து பேசுகின்றேன் என்று நினைக்க வேண்டாம். நான் உளவியல் துறையிலே 8 வருடம் பணியாற்றிய ஒருவர், பலரை கண்ட ஒருவர். அவர்கள் பாவம். அடுத்த காட்சட்டை புதுசா வாங்குவோமோ என்று சிந்திப்பதற்கு இடையில் ஒரு நிகழ்ச்சிக்கு பிள்ளையை நாங்கள் தயார்படுத்தி அடுத்த நாட்டுக்கு கொண்டு செல்வோம் என்று சிந்திப்பதற்கிடையில் இங்கே அம்மா ஒரு குண்டை போடுகின்றார். தம்பி இதுக்கு காசு அனுப்பு, சேர்த்து வைத்த காசு எல்லாம் இங்கே வருகின்றது. நாங்கள் சரியா பயன்படுத்துகின்றோமா? பெரிய மோட்டார் வண்டியை கொடுத்து அவன் பாஞ்சு அவன் மரணித்து அந்த குடும்பமே இன்று சின்ன பின்னமாக இருக்கின்றது. நாங்கள் எதற்கு செலவழிக்கின்றோம் என்று சிந்தித்து நாங்கள் செலவழிக்க வேண்டும். வைத்தியசாலைகளிலே கொண்டு செல்கின்றோம். என்ன நாங்கள் கூறுகின்றோம்? என்னுடைய காது பட கூறுகின்றார்கள். மிகவும் மனவேதனைக்குரியது. யாழ் போதனா வைத்தியசாலை இருக்கின்றது, 2 நாட்கள் பிந்தலாம். இல்லை நான் அது தம்பி அனுப்புகிறேன் என்று சொன்னவன், நாங்கள் இங்கே ப்ரைவேட்டாக பார்க்குறோம், 5 லட்சம் முடிஞ்சது. அதை பெருமையாக கூறுகின்றோம், 5 லட்சம் முடிந்தது என்று. அந்த 5 லட்சத்தை நீங்கள் பெற்று வளர்த்த அந்த பிள்ளை அங்கே உழைப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் என்று ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். தேவையான நேரம் செலவழிக்க வேண்டும். இதய பிரச்சனை உடனே செய்ய வேண்டும். வைத்தியர் கூறுகின்றார், இங்கே 1 வருஷம் செல்லும், நீங்கள் வெளியில் செய்யுங்கள், செய்யத்தான் வேண்டும். ஆனால் சிலது கால தாமதப்படுத்தி செய்யலாம். நாங்கள் வெளிநாட்டிலே அன்னை இருக்கிறார், அந்நிய கேள், தங்கச்சி சொல்லுது, அந்நிய கேள். அப்படி அல்ல அம்மா வாழ்க்கை. நாங்கள் சேர்ந்து ஓட வேண்டும். 2 மாடுகளும் சேர்ந்து ஓடினால்தான் வண்டி ஓடும். கணவனும் மனைவியும் திட்டமிடல் இருந்தால்தான். அது 5000 ரூபாக இருந்தாலும் சீவிக்கலாம். 3 நேர சாப்பாட்டை 1 நேரமாக்கு. மற்றவன் பக்கத்து வீட்டு சின்னம்மா 3 நேரம் சாப்பிட்றா, நான் சாப்பிடணும் என்று அல்ல. என்னுடைய குடும்பத்தை நான் தான் பார்க்க வேண்டும். நான் வாகனத்தில் வருகின்றேன் என்று மற்றவர் எடுக்க முடியாது. அவர் பெரிய கார் வைத்திருக்கின்றார் என்று நான் எடுக்க முடியாது. என்னிடம் எவ்வளவு பணம் இருக்கின்றது, என்னுடைய வருமானம் எவ்வளவு, அந்த வருமானத்தை வைத்துத்தான் நான் வண்டியை ஓட்ட முடியும். என்னுடைய பிள்ளைகளை படிப்பிக்கின்ற சிந்தனை எனக்கு இருக்க வேண்டும். பிள்ளைகளை கஷ்டப்படுத்தி நிமித்தி விடுங்கள். அந்த பிள்ளை நாளை உங்களை பார்க்குதென்று மட்டும் எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுதே உங்களுக்குரிய சேமிப்புகளை நீங்கள் சிறுக சிறுக சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் கட்டாயம் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் தாங்களாக பார்த்தால் அது பெருமை. நீங்கள் கேட்கக்கூடாது. நீங்கள் கேட்டால் அவர்களுக்கு சில வேளைகளில் சினம் வரும், எரிந்து விழுவார்கள். குடும்பத்தை பிரித்து விடுவோமோ என்ற பயம் மருமகளுக்கு வரும். மாமிக்கு தந்த மகனை அவள் பிரித்து விடுவாளோ என்ற பயம். எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம். கூட்டு குடும்பம் இன்றைக்கு கலைந்து சென்று விட்டது. ஆனால் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு மட்டும்
என்னுடைய பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்றால் நான் அம்மாவிடம் போய் சேருகின்றேன். பிள்ளை வளர்ந்தவுடன் அம்மாவை நான் ஒதுக்கி விடுகின்றேன். அது அல்ல. இணைந்து வாழுவோம், சேர்ந்து வாழுவோம். முடியவில்லை என்றால் அதற்குரிய ஒழுங்கமைப்புகளை பெற்றோர்களாகிய நாங்கள் இப்பொழுதே தயார்படுத்துவோம். இருக்கின்றது வயது, நாளை இறப்பேனா பரவாயில்லை, அது ஒன்றுதான் எனக்கு தெரியாது. தெரிந்துவிட்டால் எல்லாமே போச்சு. நான் இவ்வளவு இத்தனை வீடு கட்டுவேன் சொல்லுவார்கள். நான் 3 வீடு கட்டி விட்டேன், நான் 2 வீடு கட்டி விட்டேன், கோடிக்கணக்கான சொத்துக்களை வைத்திருக்கின்றேன். ஆனால் இறப்பு எப்பொழுது என்று எனக்கு தெரியாது. அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே நெஞ்சை பிடித்தும் சாகலாம். என்னுடைய வருமானம், ஆனால் பக்கத்து விட்டு அக்காவை பார்த்து கட்டாதீர்கள். என்னுடைய வருமானத்தை பார்த்து கட்டுங்கள். எவரும் சொல்ல மாட்டார்கள். வருமானத்தை தாண்டி நாங்கள் செலவு செய்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு உள ரீதியான மன பிரச்சனை அழுத்தங்கள் வருகின்றது. கடன்படுகின்றோம். பிள்ளைக்கு சாமத்திய வீடு செய்வதற்காக நாங்கள் கடன்படுகின்றோம். அது செய்வது பிள்ளை அல்ல. ஆனால் கடன்பட்டு நாங்கள் செய்தால் அந்த கடனை என்னால் நிவர்த்தி செய்ய முடியுமா என்று அப்பாவும் அம்மாவும் சிந்திக்க வேண்டும். அந்த காசை செய்ய வேண்டிய சில கடப்பாடுகள் இருக்கின்றது. ஒரு பூப்புனித நீராட்டு விழா என்றால், பிள்ளை சமைந்து விட்டதென்றால் அதற்குரிய கடப்பாடுகள் இருக்கின்றது. அம்மாமாருக்கு தெரியும் எப்படி செய்ய வேண்டும். அதை மட்டும் நாங்கள் செய்துவிட்டு அந்த செலவழிக்கின்ற ஒட்டுமொத்த பணத்தையும் அந்த பிள்ளையின் கல்விக்கு நாங்கள் போட்டு சென்றோமா இருந்தால் நான் சிறந்ததா? இல்லை, என்னிடம் பணம் இருக்கின்றது, செலவழிக்கலாம், அது நல்லபடியா. ஒரு 1000 பேரை கூப்பிட்டு நான் சாப்பாடு கொடுத்தேன், எனக்கு மன திருப்தி. ஆனால் நான் வட்டிக்கு பணம் எடுத்து அதை செய்துவிட்டு அந்த வட்டிக்கு பணத்தை கட்ட முடியாமல் தத்தளித்திருக்கின்ற பொழுது உங்களை மீட்பதற்கு எவரும் பெற மாட்டார்கள். பின்பும் நீங்கள் எங்கே அடிக்கப் போகின்றீர்கள்? அங்கேதான் ஹலோ என்று தான் போகும். அந்த வேலை வைக்க வேண்டாம். யோசிப்போம். பிள்ளை இருக்கின்றது, பிள்ளைக்கு கடமை இருக்கின்றது, அவர் தகுந்த நேரத்தில் செய்வார். தேவையானவற்றை நாங்கள் செய்து கொள்ளுவோம். எனவே வாழ்க்கை சரியான பாதையில் போகின்றதாண்ட திட்டமிடல் நாங்கள் தான் செய்ய வேண்டும். ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். ஆலயத்திற்கு செல்லுகின்ற நேரத்திலே நாங்கள் அந்த மன ஒருமைப்பாட்டுடன் இறைவனை வணங்குவோம். வேலைகள் செய்கின்ற பொழுது அந்த வேலையை நான் செய்ய போகின்றேன் என்று எனக்கு இதுதான் வேலை. அதிலேயே மனதை ஒருநிலைப்படுத்துவோம். மனதை ஒருநிலைப்படுத்த முடியாவிட்டால் இறைவன் சன்னிதானத்திலேயோ அல்லது யோகா பயிற்சிகள் வயது போனவர்களால் முடியாது. இளம் சந்ததிகள் இருக்கின்றார்கள். யோகா, நான் இந்திய துணை தூதரகத்திலே ஒரு விரிவுரையாளராக இருக்கின்றேன். பணம் நான் வேண்டுவதில்லை, பிள்ளைகளுக்கு பழக்குகின்றேன். எனவே அந்த யோகாசனம் மிகுந்த எங்களுக்குரிய ஒரு நல்ல ஒரு ஆசனம். நாங்கள் கண்ணை மூடி சில சூரிய நமஸ்காரம் 12 படிகளும் செய்தாலே காணும் எங்களுக்கு நித்தம். எங்களுக்கு நேரம் இல்லை, அதுதான் ஒரு பிரச்சனை. எங்களில் நேரம் இல்லை. எதை கேட்டாலும் 3 மணிக்கு ஒழும்புற நீங்கள் என்றால் 2:30க்கு ஒழும்புங்கள், 5 மணிக்கு ஒழும்புவதானால் 4:30க்கு ஒழும்புங்கள். ஒரு பிரச்சனையும் இல்லை. அரை மணித்தியாலத்துக்கு முன்னுக்கு ஒழும்புவதால் எங்களுக்கு ப்ரெஷர் 100% போயோ சலரோகம் 200 தாண்டியோ நாங்கள் இப்போ சாப்பிட்டுத்தான் சலரோகத்தை தேடுறோம். எந்த பிரச்சனையும் இல்லை. இது நாங்கள் உருவாக்கி கொண்டவை நேர கட்டுப்பாடு. எனவே இங்கே இருக்கின்ற அத்தனை அடியார்களும் நான் எந்த அளவிற்கு உங்களுக்கு தேவையானவற்றை கூறினேன் என்று தெரியாது. முடிந்தால் என்னால் முடிந்ததை ஓரளவு எனக்கு உண்மையில் அந்த சிந்திப்பதற்குரிய நேரம் போதாது. நான் வாகனத்தில் வருகின்ற பொழுதுதான் சிந்தித்து, நான் பல மேடை பேச்சுகளிலே தேசிய ரீதியில் எல்லாம் சென்றபடியால் என்னால் முடிந்ததை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். என்னுடைய அனுபவத்திலே நான் சொல்லி இருக்கின்றேன். எனவே உங்களால் முடிந்தளவு நீங்கள் இறைவனோடு தேவையான பொழுது இறைவனை தேவையான நேரத்திலே வணங்குங்கள், ஆன்மீகத்திலே ஈடுபடுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை ஒரு மணித்தியாலத்திற்காவது, கிழமையில் 2-3 மணித்தியாலங்களாவது உங்களுக்கு அருகில் உள்ள கோயில்களிலே சுத்தம் செய்வதற்கு அனுப்புங்கள். இன்று புலம்பெயர் தேசத்திலே கோயில்களை அவர்கள் லட்சக்கணக்காக கொட்டி கட்டுகின்றார்கள். ஆனால் அங்கே துப்புரவு பணி செய்வதற்கு எவரும் இல்லை. கோயில் கும்பிடுவதற்கே 5 பேர் தான் அங்கே நிற்கின்றார். ஐயா அப்படி மணி அடித்து கொண்டு பார்ப்பார் சுவாமியை சுற்றுவதற்கு. இன்று எல்லாம் யந்திரம் வந்து விட்டது, தள்ளி கொண்டு போவதற்கே ஆட்கள் இல்லை. நாங்கள் போகின்றோம் இல்லை கோயில்களில். எனவே இங்கே இருக்கின்ற சிறுவர்கள் சிறுமிகள் பஜனைகளில் ஈடுபடுங்கள். உங்களுடைய கல்வி
தானாகவே உயர ஆண்டவன் வழிவகுப்பார் என்று கூறி இவ்வளவு நேரமும் அமைதியாக இருந்த உங்கள் அனைவரிடமிருந்தும் அன்பாக விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. வணக்கம். நாளிலே இங்கு வெள்ளிக்கிழமை தோறும் சாமியூர நிகழ்வுகள் நடைபெறுவது வழமை. அந்த வகையிலே இன்றைய தினம் உரையாற்ற இருந்தவர் எங்கள் பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் திரு ராசுலோடிவில்சல் அவர்கள். அவர்கள் இங்கு வருகை தராத நிலையில் இருந்தமையினால் நாம் நேற்று தினம்தான் வினோதினி அவர்களுடன் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு உரையாற்ற முடியுமானதை கேட்ட பொழுது அவர் சற்று தாமதித்து அதற்கு இணங்கிக் கொண்டார். அவர் சொன்னது போன்று அவருக்கு நாங்கள் கொடுத்த நேரம் மிக குறைவு. நேற்று மாலையில் தான் நாம் பேசுவதற்கே அழைத்திருந்தோம். அப்படி இருந்தும் அதை ஏற்று இங்கே உரிய நிறுத்தைக்கு வருகை தந்து அவர் ஆற்றிய உரை அவர் பொருத்தமாக என்று அவருக்கு ஒரு கேள்வி இருக்கிறதை நான் உணர்ந்து கொண்டேன். ஆனால் அவருடைய உரை மிகவும் பயனுள்ள உரையாக அமைந்தது. ஏனென்று கேட்டால், நாங்கள் இந்த சமய இடங்களிலே உரையாற்றுகின்ற பொழுது சமூக வாழ்வியலை விடுத்து சமயத்தை மாத்திரம் கூறினால் மக்களை சமூகத்தின் பால் ஈர்க்க முடியாது. எனவே சமூகத்திலே காணப்படுகின்ற பிரச்சினைகள், இன்றைக்கு இளைஞர்களிடையே காணப்படுகின்ற முரண்பாடுகள், இளைஞர்களிடையே காணப்படுகின்ற தற்கொலை மனப்பாங்குகள் அல்லது மக்களிடையே காணப்படுகின்ற மனப்பாங்குகள் எவ்வாறு தவறானதாக அமைந்திருக்கிறது, இவற்றை நாம் திருத்தி வாழ கற்றுக்கொள்ள வேண்டுமென்ற அந்த சமூக உணர்வுடன் கூடிய சமய உரையை நிகழ்த்தியிருந்தார்கள். எனவே நாம் இறைவனை நம்ப வேண்டும். எத்தகைய விஞ்ஞானம் இருந்தாலும் அந்த விஞ்ஞானத்தால் செய்ய முடியாததை மெஞ்ஞானத்தினாலே தான் உணர முடியும், அறிய முடியும். இதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். நாங்களும் அந்த வகையிலே இறைவனை தேட வேண்டும், இறை வழியிலே நம்முடைய பிள்ளைகளை வழிப்படுத்த வேண்டும் என்று நல்ல உயர்ந்த கருத்துக்களை இது நேரம் வழங்கிய எங்கள் பெரிய மதிப்புக்குரிய யாழ் மாவட்டத்தினுடைய தேசிய இளைஞர் சேவை மன்றத்தினுடைய உதவி பணிப்பாளர் வினோதினி அவர்களுக்கு செவைக்கலை பண்பாட்டு பேரவையின் சார்பில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, நாளைய தினம் இதே போன்று உரை நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. நாளைய தினம் உரையாற்ற இருக்கின்றவர் திரு சேனா கந்த சத்யதாசன் அவர்கள். 4000 கண் படத்திலனை என்ற தலைப்பிலே அவர் உரையாற்ற இருக்கின்றார். எனவே முருகனை வழிபட வருகின்ற அடியவளாகிய நீங்கள் இங்கேயும் வந்து உங்களுக்குரிய அன்னதானம், உங்களுக்குரிய உளத்தை மேம்படுத்துவதற்கான எல்லா வகையான உணவும் வழங்கப்படுகிறது. எல்லாவற்றையும் பெற்று மேலடையவர்கள் கட்டு இதுவரை அமைதியாக உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்வு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.